ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம லாஸ்ட் மிஷன் லவ் டிராமாவோட 13வது எபிசோடு பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்தது? கொஞ்ச நாள் தான் நம்ம ஹீரோ இருப்பாரு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்க மாட்டாருன்னு சொல்லி அதை தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோவை ஹக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல அதே மாதிரி ஹக் பண்ணி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்றக்கும் போது ஒன்று நினைச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க அப்பயும் அந்த கோச்சு கிட்ட, இல்ல நீங்க சொல்றது தப்பு, அந்த மாதிரிலாம் அவன் என்னை விட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது, இன்னுமா நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபர்ஸ்ட் ஏஞ்சலா இருந்திருப்பார்ல, அவரோட கர்ச்சீப் எடுத்து வைக்கிறாரு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் நம்பிடுறாங்க, ஏன்னா இவரும் முதல்ல ஏஞ்சலா தான் இருந்திருக்காரு அப்படின்னு. இப்போ இங்க இந்த அத்தையை காமிக்கிறாங்க. அந்த அத்தை வந்து நம்ம லீனாட்டா சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு நிமிஷம் நில்லு, எதுக்காக நீ இப்ப வீட்டை விட்டு வெளியே போற, எல்லாமே நாங்க உனக்காக தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல பொய் சொல்லாதீங்க, எனக்காக பண்றேன்னு சொல்லி எல்லாமே அந்த ஃபேண்டசியாக்காக தான் நீங்க பண்ணிருக்கீங்க, நீங்க எனக்காக எதுவுமே பண்ணல, உங்களுக்கு என்ன விட அந்த ஃபேண்டசியா தான் முக்கியமா போயிருக்கு, அதனாலதான் இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. இதை நினைச்சு அத்தை ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பாங்க. இப்ப அப்படி வெளியே வந்துருக்கும் போது அந்த லீனாவோட அக்கா வந்துடுறாங்க. ஒரு நிமிஷம் இரு, எங்க போற அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நம்ம லீனா அவங்க கையை பிடிச்சி, நீயாவது சொல்லு, இது எல்லாமே அம்மா தானே பண்ணாங்க, நீ இதுல எதுவுமே பண்ணல, நீ இன்வால்வ் இல்ல, உனக்கு எதுவுமே தெரியாது இல்ல, சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா, நீ அப்பப்ப சொல்லுவல்ல, இந்த லியான்சியோ செத்து போயிட்டா நான் தான் டான்சரா இருப்பேன், நான் தான் ஃபர்ஸ்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பல, அப்புறம் எப்படி உனக்காக நாங்க இது கூட பண்ணாம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. அப்ப இந்த பிளான் போட்டதுல நம்ம அக்காவும் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி இன்னுமே ஃபீல் பண்ணிருக்காங்க இந்த லீனா. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களோட பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு, இன்னைக்கு நைட்டு நான் உன்னோட படுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிருக்காங்க, என்னை விட்டு நீ போயிட மாட்டல, நீ இங்கேயே தானே இருப்ப அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாத, நான் இங்கேயே இருக்கிறதுக்காக நான் மனுஷனா மாறணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ ஃபீல் பண்ணாத, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அடுத்த நாள் காலையில இந்த ஃபேண்டசியோட ஸ்பான்சர் எல்லாத்தையுமே உட்கார வச்சு நம்ம ஹீரோயின் சொல்லிருக்காங்க, இதுக்கு மேல அத்தையோட பொண்ணும் இங்க வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க இன்னையில இருந்து வேலையை விட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அத்தையும் வந்து பேசுறாங்க, நான் கடந்த 10 வருஷமா இந்த ஃபேண்டசியால வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இப்ப நானு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது டக்குன்னு அங்க இருக்கிற எல்லா மொபைலுக்குமே ஒரு மெசேஜோட லிங்க் வருது. என்னன்னு பார்த்தா, இங்க இருக்கிற பிரஸ் முன்னாடி, போலீஸ் முன்னாடி, எல்லாத்துக்கு முன்னாடியுமே இந்த ஹீரோயின் திரும்பவும் ஃபேண்டசியாக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவளை கொல்றதுக்கும் அவளுக்கு கண்ணு கிடைக்காம இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே நான் தான் பிளான் போட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த அத்தையோட ஹஸ்பண்ட் வந்து வாலண்டியரா போய் சொல்லியிருப்பாரு. எதுக்காக அப்படின்னா அந்த பெரிய பொண்ணை காப்பாத்துறதுக்காக. இதை நினைச்சு எல்லாருமே இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம அத்தையும் செமையா ஷாக் ஆகுறாங்க. இப்ப அங்க இருக்கிற டான்சர்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க, இப்ப நமக்கு ஸ்பான்சரே இல்லையே, ஸ்பான்சர் இல்லாம நம்ம எப்படி டான்ஸ் நடத்துறது, நம்ம எல்லாத்தையுமே இங்க இருந்து போக சொல்லிடுவாங்களா அப்படின்னு நாங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் வராங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, கவலையப்படாதீங்க, ஸ்பான்சர்ஸ் பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லை, நம்மளோட டான்ஸ் மூலியமா அவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்துடலாம், நான் நிறைய மக்கள் கிட்ட சொல்லியிருக்கேன், நிறைய மக்கள் வருவாங்க, அவங்க டிக்கெட் வாங்குவாங்க, நம்ம ஒற்றுமையா இருந்தாலே போதும், இது எல்லாமே நம்ம ஒண்ணுமே இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்பவே பாசிட்டிவா பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த அத்தையோட பெரிய பொண்ணு வரா. பெரிய பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் நான் உன்ட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. நம்ம ஹீரோயினும் போறாங்க. என்னன்னு கேட்கும்போது டக்குன்னு நம்ம பெரிய பொண்ணு என்ன பண்றா, ஹீரோயினோட காலில் விழுந்துடுறா. காலில் விழுந்து தயவு செஞ்சு எங்க அப்பாவை காப்பாத்து, எங்க அப்பாவை ஜெயில அனுப்புறதுல உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ஒத்து வர மாட்டா. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திமிரா நின்று இருப்பாங்க. அப்போ இதுதான் உன்னோட முடிவு அப்படின்னா இதுக்கு மேலதான் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு இந்த பெரிய பொண்ணு வில்லத்தனமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப இந்த கோச் நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்காரு, இன்னமும் நீ மனசெல்லாம் மாறலாம் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா, நான் என்ன ஆனாலும் நம்ம லியான்சியோ விட்டு போகவே மாட்டேன், இது உண்மை, இது அந்த கடவுளையே எதிர்த்து நான் செயல்படுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயின் கார்ல உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எதுக்காக ஃபீல் பண்ற, கவலைப்படாத, நான் உன் கூடயே தான் இருப்பேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிவா நம்ம ஊர் சுத்த போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த அன்னைக்கு ஃபுல்லாவே ஊர் சுத்திட்டு இருக்காங்க. வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளாடுறாங்க, போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்பெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் அழுகுறாங்க. அழுதுட்டு, நீ நிறுத்து, நீ என் கூட இருக்க மாட்டே, நீ செத்து போயிருவ, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகி நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சி, கவலைப்படாத, அது நடக்கிறக்குள்ள நான் ஏதோ ஒண்ணு பண்ணி அதை மாத்திடுவேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நைட் இந்த கோச்சோட சட்டையை பிடிச்சி, எதுக்காக ஹீரோயின் இந்த உண்மையெல்லாம் சொன்னீங்க, உன்னை நம்பி தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது அவளுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும், அவ கனவு உலகத்துல இருக்கா, அவ நிஜத்துக்கு வரணும், ரியாலிட்டி அவ புரிஞ்சுக்கணும், நீ எவ்வளவு நாள் அவட்டே சொல்லாம இப்படி ஏமாத்திக்கிட்டே இருப்ப, அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு கோச்சும் சொல்லும் போது, இனிமேல் என்னோட விஷயத்துல நீ தலையிட்டேன்னா வேற மாதிரி நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இப்ப அந்த அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க கோச்சு கிட்ட, நான் உங்களோட கர்ச்சீப் பார்த்தேன், அப்போ நீங்களும் ஏஞ்சலா இருந்தானே மனுஷனா மாறினீங்க, ஹீரோ அப்படி மாறுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, வழி இருக்கு, ஆனா அப்படி மாறி 15 வருஷமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அந்த கஷ்டத்தை அவன் பட்டான் அப்படின்னா அவனால மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் கடவுளுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்காரு, தயவு செஞ்சு நான் மனசார எழுதுறேன், என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் மனுஷனா மாறணும், அதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு லெட்டர் எழுதிட்டு இருக்கும்போது அந்த லெட்டர் எல்லாம் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே வருது. எவ்வளவு தாட்டி என் லெட்டர் நீங்க எரிச்சாலும், என் எழுத்து அழைச்சாலும் நான் கண்டிப்பா திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே இருப்பேன், உங்க மனசு மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்காரு. அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே காலையிலேயே விடிஞ்சே போயிருது. பார்த்தா ஃபுல்லா எழுதியிருப்பாரு, ஆனா எல்லாமே கருகி போயிருக்கும். இப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் டக்குனு கிளம்பி நம்ம பிக்னிக் போறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சரின்னு 2 பேரும் எங்க வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் இவங்க மீட் பண்ண அந்த பார்க்குக்கு தான் வந்திருப்பாங்க. இங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம், இங்க இருந்து நம்ம பிக்னிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா விளாடுறாங்க, போட்டிங்லாம் போறாங்க, ரொம்பவே ஜாலியா இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் லீனா என்ன சொல்றாங்கன்னா நம்ம கோச்சை பார்த்து இனிமேல் நான் டான்ஸரா இருக்க மாட்டேன், நான் டான்ஸ் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது நீ எதுக்காக டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்ற, உண்மையில எந்த தப்பு இல்ல அப்படின்னு சொல்லும்போது இல்ல நீங்க நடிக்காதீங்க, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சு என்கிட்ட ஏமாத்திட்டீங்க, அன்னைக்கு கூட என்ன வச்சு நீங்க பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்ப கூட என்கிட்ட நீங்க உண்மையை சொல்லல அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு அங்கிருந்து கோவமா போயிருவாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு இருப்பாங்க நம்மளால ரொம்ப நாள் சேர்ந்து வாழவே முடியாதா, நீ மனுஷனா மாறவே மாட்டியா, நான் ஒரு புக்கு படிச்சேன் அதுல மேல இருந்து ஏஞ்சல்ஸ் எல்லாம் கீழே குதிச்சா மனுஷனா மாறிடுவேன்னு போட்டு இருந்தது, அந்த மாதிரி நீ குதிச்சு பாக்குறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வெறும் கதை தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. சரி என்னோட வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை சர்ச்சுக்கு கூட்டு போவாங்க. அப்ப அந்த சர்ச் வாசல்லே வச்சு வெட்டிங் ரிங் கொடுத்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ முடியவே முடியாது அப்படின்றாரு. நம்ம ஹீரோன்னு எதுக்காக கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்ற, ப்ளீஸ் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு குழந்தை ரோட்ல அடிபடுற மாதிரி இருக்கும். அதை போய் நம்ம ஹீரோ காப்பாத்துவாரு. காப்பாற்றும் போது நம்ம ஹீரோ கையில் அடிபட்டுரும். நம்ம ஹீரோவுக்கு அந்த காயம் மறையவே மறையாது, செம்மையா வலிக்கும். இப்ப டக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க உன்னோட காயம் இன்னும் மறையவே இல்லை, அப்ப நீ மனுஷனா மாறிட்டியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு இது எப்படி சாத்தியமாகும், எதனால எனக்கு வலிக்குது, காயம் இன்னும் மறையல, ஒருவேளை நான் வேணுனது கடவுளுக்கு கேட்டுச்சோ, கடவுள் அதை நிறைவேற்றிட்டாரோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நீ போய் மலையில அப்படி நினையும் போது ரெக்க வரல அப்படின்னா நீ மனுஷனா மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் விடுறதா இல்ல, திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப மலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அன்னைக்கு நைட்டும் மழையும் வந்துருது. நம்ம ஹீரோவும் மலையில நினைஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு எனக்கு ரெக்க மட்டும் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ரெக்கையும் வரல. நம்ம ஹீரோயின் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க, நீ மனுஷனா மாறிட்ட அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அந்த அன்னைக்கு நைட்டு கூட ரொமான்ஸ் பண்றக்கும் போது நம்ம ஹீரோவோட கர்ச்சிப்ல ஏதோ ஒரு லைட் மாதிரி மின்னிட்டு இருக்கும். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினை தொடலான்னு போகும்போது அவரோட கையில உணர்ச்சியே இருக்காது, அவரால் தொடவும் முடியாது. இப்ப வேகமா மாஸ்டர்ட்ட வந்து கேட்கறாரு எதுக்காக எனக்கு உணர்ச்சியே இல்லை, அப்புறம் என்னோட காயமும் எனக்கு வலிக்குது, இன்னும் ஆறல, அப்ப நான் மனுஷனா மாறிட்டேனா அப்படின்னு சொல்லும் போது இல்ல நீ தப்பு பண்ணிட்ட, உன்னோட உடல் அழிய போறதுக்கான குறியீடு தான் இதுதான் உன்னோட ஆரம்பம் அப்படின்னு சொன்ன உடனே அவரால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வெளியே வராரு. கொஞ்ச நேரம் கூட நம்ம சந்தோஷம் நிலைக்க மாட்டேங்குது அப்படின்னு அழுகுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் காலையில எந்திரிச்சு கால் பண்றாங்க, எங்க போனேன் உன்னை ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் வெளியே வந்தேன், ஒரு சின்ன வேலை, நான் வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்ப என்னை மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்கும்போது நீ எதுக்காக மன்னிப்பு கேட்கற, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும் போது உனக்கு பிராக்டிஸ் இருந்தா நீ கிளம்பு, நான் பின்னாடியே வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி போனை வச்சிடறாரு. இப்ப இந்த அத்தை பொண்ணும் அடியால கூப்பிட்டு திரும்பவும் இன்னொரு பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. இங்க இந்த லீனாவும் டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க எதனால டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்ற, உங்க வீட்டுல பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ, நீ டான்ஸ் ஆடு, ஆனா நீ எனக்கு கீழே ஆடு, அதான் உன்னோட தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப இந்த கோச்சும் அங்க பிராக்டிஸ்க்காக லைட்டிங் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஒரு ஃபிளவர் பொக்கே எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கொடுப்பாரு. நம்ம ஹீரோயின் இது ஒன்றும் இல்லை, இது ரிஹர்சல் தான், எதுக்காக இதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும்போது உன்னை பார்த்தா முதல் நாளே இது கொடுக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் இப்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் வாங்கிக்கிறாங்க. இப்ப திரும்பவும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா நம்ம ஹீரோயின் கேட்கும்போது நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று சொல்ல வராரு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயினை உள்ள கூப்பிட்டுறாங்க. சரி இரு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்களும் உள்ள வந்துடுறாங்க. இப்ப ஸ்டேஜ்ல ஏறினோடனே நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க, அதாவது அந்த அன்னைக்கு காலையில நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோ இன்னமும் மனுஷனா மாறல அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்டிருப்பார்ல, அது கூட எதுக்காக கேட்டாருன்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த டான்ஸ் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குனு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல மறைஞ்சு போயிடுறாங்க. பயங்கரமா காத்தடிக்குது. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம மாஸ்டர் வந்துடுறாரு. இப்ப மாஸ்டர் வந்து அவ்வளவுதான், உன்னோட அழிவு காலம் ஆரம்பமாயிருச்சு, நீ கூடிய சீக்கிரத்துல இங்க இருந்து மறைஞ்சு போயிருவ, நீ இறந்துருவ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா, ஹீரோயின் அந்த ஜோ கூட, அதாவது அவங்க அங்கிள் கூட அந்த கார் ஆக்சிடென்ட்லயே செத்துருக்க வேண்டியது, நீ போய் அவளோட வாழ்க்கையை மாத்திட்ட, அதனால கடவுள் உனக்கு கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. அவர் அங்கேயே அழுதுகிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறாரு. நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இதுதான் நான் உன்ட்ட எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.